ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேபி ஃப்ராக்ஸு அதிலலாம் வர்ற போ பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த போ தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போ பண்ணுறதுக்காக நம்ம 9 இன்ச்சில் லென்த்தும் வித்து 3.5 இன்ச்சில் வித்தும் நம்ம கிளாத் எடுத்துக்கலாம். அது டபுள் கிளாத்தாக இந்த மாதிரி எடுத்துக்குங்க. ஓகேவா? ஃப்ராக்ஸில் வரும், நம்ம அப்புறம் சுடியெல்லாம் தைச்சி நம்ம அதில் நெக்கு கிட்ட வைக்கலாம், அப்புறம் ஸ்லீவில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இது உள்ள வெளியில் இருந்தது அப்படின்னா பார்த்துக்கோங்க. இது ரெண்டும் மேல் பக்கம், அந்த 2 மேல் பக்கமும் நான் உள்ளே வர்ற மாதிரி வச்சுக்கலாம். உள்பக்கம் ரெண்டுமே வெளியில் வர்ற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போது நம்ம இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக குதிரையிட விட்டு ஃபுல்லாக அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பீக் அடித்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஊசி இறக்கி குத்து இறக்கிட்டு திருப்பிக்குங்க. கரெக்டாக அப்போ தான் அந்த பாக்ஸ் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்படியே நம்ம இப்போ மறுபடியும் அடிச்சுட்டு வரலாம். கரெக்டாக ஊசி இறக்கிட்டு திருப்பிக்குங்க. பீக் அடித்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த கார்னர் 2 பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம். எல்லா பக்கமும் கட் பண்ணணும், அங்கே கண்டிப்பாக கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. நம்ம அந்த ஷார்ப்னஸ் எடுத்து விட்டுக்கலாம். கரெக்டாக எப்போவுமே இந்த பாயிண்ட் ஷார்ப்பாக எடுத்து விடுறதுக்காக தான் அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு கட் நம்ம கொடுக்கணும். ஓகே, எடுத்து விட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த இடத்துல கரெக்டாக இப்போ இந்த 2க்கும் சென்டர் எவ்வளோன்னு பாருங்கள். சென்டர் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். அந்த சென்டர்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இதை இப்படி மடிச்சிக்கலாம். ஓகேங்களா? கரெக்டாக ஒரு 1 இன்ச்சு தள்ளி மடித்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி மடிச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுட்டு அப்படியே இதை வச்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி சும்மா 1 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கலாம். அந்த கிளாத்தை நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணி அடிச்சிடலாம். 2 சைடு ஃபோல்ட் பண்ணலாம். அந்த ராயச்சு தெரியாத மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம அடிச்சிடலாம். இந்த மாதிரி அடித்து வச்சுக்கோங்க. இப்போது இதை நம்ம மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இங்கே பாருங்கள், சென்டர் எவ்வளவோ அதை விட ஒரு 1 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ராவாக இப்படி வச்சு மடிச்சிருங்க. மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறத இப்படி மடிச்சுட்டு இது இப்படியே நம்ம மடித்து பிடிச்சிக்கலாம். கையில் மடித்து பிடிச்சிட்டு இது இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம கையில் அப்படியே பின்னாடி இது ஒரு பீக் அடிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த க்ரஷ் நீங்கள் கையில் எடுத்து விட்டுட்டு பீக் அடிச்சுக்கலாம். அவ்வளோதான். நல்லா பீக் அடிச்சுட்டு இதை விட்டுருங்க. இது நல்லாவே நம்மளுக்கு உள்ளே இருக்கணும். கண்டிப்பாக இப்போ இது பிரியவே பிரியாது. அவ்வளோதான். பாருங்கள், அழகாக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம எந்த ட்ரெஸ்ஸில் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். வச்சு பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். இதை நம்ம கிளிப்பாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். பின்னாடி கிளிப் செட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரெஸ்ஸில் கூட வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.